நம்ம காசுக்கு அடிமையாயிட்டாங்க. இல்லாட்டி நம்ம சீமான் காசு கொடுத்து நீ போய் பெங்களூரில் சைலண்டாக இருன்னு சொன்னார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துக்கும். அது மனைவிக்கு தான் அந்த உறுத்து உண்டு, அந்த உரிமை உண்டு போய் பார்க்குறதுக்கு. இது விஜயலட்சுமி வந்து சீமானை போய் பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கவும் எப்படி அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் தப்பு இல்லை. அவரோட சர்க்கிள் மன்னிப்பு கேட்கலன்னா மறுபடியும் கேஸ் தொடரும். அவர் மறுபடியும் அந்த கருப்பு புள்ளி ஒரு மேலே இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம், வந்தனம் அப்படி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதில் தெரிஞ்சதை வச்சுலாம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஷோ, அதாவது ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ், இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா திரைப்பட விமர்சகராக இருக்கிற நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. ஹாய் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கான்ட்ரவர்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பைல்வான் ரங்கநாதன் சாரை தவிர வேறு யாருக்குமே ஒரு வெளிப்படையாக அது தெரியாது. ஏன்னா எல்லாமே அப்படியே கரைச்சி குடிச்சு பாக்கெட்டில் வச்சிருப்பாரு நம்மளோட சார். பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில கான்ட்ரவர்சி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம சார்கிட்ட வந்து விரிவாக கேட்க போகிறோம். சார் நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான் சார், எப்போவுமே கேட்டாலும் ஒரு தம்ஸ் அப்ல எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சார் இப்போ வந்து நம்ம 24ஆம் தேதி நம்ம என்டிகேவோட தலைவராக இருக்கிற சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க வந்து ஆஜராக சொல்லி. அந்த விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த விஜயலட்சுமி அப்புறம் சீமான் இவங்க ரெண்டு பேரை பற்றின கேஸ் தான் அது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வு தான். ஆரம்பத்தில் சீமானோட விஜயலட்சுமி வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் என்ன புத்திசாலித்தனமாக சீமான் விஜயலட்சுமி கழுத்தில் தாலி கட்டலை. அவர் ஒரு நடிகை, இவர் அப்போ அந்த சமயத்தில் இவர் நடிகர், ஒரு இயக்குனர் என்ற அந்த முறையில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் அவர் வந்து காளிமுத்து அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் காளிமுத்து மகளை திருமணம் செய்யும்போது ஏன் விஜயலட்சுமி தடுக்கவில்லை? ஆமாம், அந்த கல்யாணத்தப்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க பண்ணவே இல்லை. அப்போது அந்த அம்மா காசுக்கு அடிமையாயிட்டாங்க. இல்லாட்டி நம்ம சீமான் காசு கொடுத்து நீ போய் பெங்களூரில் சைலண்டாக இருன்னு சொன்னார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துக்கும். அதனால் தப்பு விஜயலட்சுமி பேரில் இருக்குது. சட்டப்படி முதல் மனைவிக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. ஆமாம், அதுக்கு முன்னால் எத்தனை பேர் தொடர்பு பண்ணாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க, லவ் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் கணக்கு இல்லை சட்டத்துக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே 4-5 பேர் சீமான் மூலமாக பணம் வாங்கியிருக்கேங்கிறதையும் விஜயலட்சுமி சொல்லுது. திடீர்னு விஜயலட்சுமி பணம் தேவைப்படும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி குரல் கொடுக்குது. அப்புறம் பணம் வாங்கிட்டு போதா வாங்காமல் போதான்னு தெரியல. அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து சீமான் ஒரு முறை பேசும்போது தகாத வார்த்தை சொல்லிவிட்டதா விஜயலட்சுமி சொல்லுது. ஆமாம், அந்த தகாத வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஹைகோர்ட்டில் வந்து அது நடக்க போகுது. ஆனால் சார் என்னன்னா, சீமான் வந்து அவர்கள் வந்து இப்போது முன்னாடி வந்து ஒரு அரெஸ்ட் ஆனாங்க. அதாவது வேதாரண்யத்தில் வந்து ஒரு பிரச்சனைகளால் அரெஸ்ட் ஆனப்போ கிட்டத்தட்ட 19 மாதங்கள் வந்து அவர் வந்து சிறையில் இருக்கிறதா, ஒரு சிறையில் இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருந்தப்போ அந்த 19 மாதங்களாக வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து பார்க்கவே வரல. அதுக்கு வந்து அப்போ வந்து அவர் கல்யாணமே ஆகலை. அப்போ வந்து லிவிங் டுகெதர் இவங்க கூட தான் இருந்தாங்க. அந்த 19 மாதங்கள் ஏன் வரல சார்? அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? 19 மாதங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்கிற பெண்மணி வந்து அந்த ஆள் சிறையில் போனால் பார்க்கணுங்கிற தேவையே இல்லையே. ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் வந்து எல்லாமே தெரியுமே. அவங்க வீட்டில் விஜயலட்சுமின்றவங்க வீட்டில் அவங்க அக்காவுக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும், இவரும் அவங்க வீட்டில் போய் இருந்திருக்காங்க. அதே மாதிரி விஜயலட்சுமி அவங்களோட வீடு வந்து சென்னையில் இருக்கிறதாகவும் இங்கே வந்து அவர் சீமான் அடிக்கடி இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்களே. ஆமாம், ஆனால் அவங்க ஏன் அதை போய் அவங்க போய் பார்க்கணும்னு அவசியம் என்னன்னு கேட்கேன். அது மனைவிக்கு தான் அந்த உறுத்து உண்டு, அந்த உரிமை உண்டு போய் பார்க்குறதுக்கு. இது விஜயலட்சுமி வந்து சீமானை போய் பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கவும், தோழின்னு சொல்லி பார்க்குவோமா? ஆனால் அந்த டைமில் ஒரு கல்யாணம் ஆகலையே சார். அந்த கல்யாணம் ஆகலைன்னாலும் தான் சரி, கல்யாணம் ஆயிருந்தா இவளுக்கு? விஜயலட்சுமிக்கும் சீமானும் கல்யாணம் ஆகவே இல்லை. ஆமாம், அவங்க எந்த அடிப்படையில் சீமானை போய் பார்க்கணுங்கிறது தேவையில்லை. அவர் அரசியல் அடிப்படையில் தான் அரசாகி உள்ளே இருந்தார். போகணுங்கிற கட்டாயம் எனக்கு தோணலை. ஆனால் என்ன காரணத்துக்காக சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சார்? அது ஒரு நடிகை, தொடர்ந்து நடிக்க போகுது, சீரியல்லையும் நடிச்சிக்கிட்டு இருக்கு, அது நமக்கு செட் ஆகாது என்று நினைத்திருக்கலாம். அவங்க வந்து நிறைய பேருக்கு கூட தொடர்புல இருந்ததா
நிறைய தகவல்கள் வந்து வந்திருக்கு. அந்த 19 மாதங்களும் வேறு யாரு கூடயும் தொடர்புல இருந்ததா ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு சார். அதை பத்தி எதுவும் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அது நடிகை, அது அவங்க உரிமை. அவங்க யாரோட தொடர்பு இருந்தால் நமக்கு என்ன? அது கேள்வி கேட்க முடியாது. இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், தனக்கு பணம் தேவையா இருக்கலாம், அந்த பணத்தை வைக்க யாரோடையும் வாழ்ந்துருக்கலாம். அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வரைக்குமே விஜயலட்சுமி அவங்களுக்கு திருமணம் ஆகலை, ஆனால் ஏற்கனவே நிச்சயமாகி நின்று போயிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இல்லை, அது ஏற்கனவே அங்கே பெங்களூரில் ஒரு 4-5 பேர் ஏமாத்தினதா வழக்குகள்லாம் போயிருக்கு, அது விசாரணை நடந்திருக்கு. அப்புறம் அதில் இருந்தால் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து இருந்தது. அங்கேயும் அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க, அந்த ஏமாத்துற 4 பேர்ட்டே காசு. ஆனால் அதான் கர்நாடகா நடிகர் சங்கத்திலேருந்தே அவ்வளோதான், இதுமேலு இந்த சங்கத்துக்கே வராதன்ற மாதிரி சொல்லி அமிச்சாங்களாமே. ஆமாம், இது எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு அப்புறம் அவங்கள போய் குறை சொல்லி வழக்கு கொடுத்து அப்படி தனக்கு பண உதவி செய்கிறவரை பற்றியே தப்பாக அங்கே கொடுத்துருக்காங்க. அது நடிகர் சங்கம் தெரிய வந்திருக்கு. அதனால தான் அந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 24ஆம் தேதி சீமான் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க கோர்ட்ல. வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்களா இல்லை விஜயலட்சுமி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் என்னையை பற்றி அவதூறா பேசுனதுக்காக அந்த விஜயலட்சுமி மேலே சீமான் அவர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் அதை ஏற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமான் மன்னிப்பு இல்லை, கோர்ட்டில் வந்து மன்னிப்பு வைக்கிறத விட நீங்கள் விஜயலட்சுமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறது தான் கோர்ட்டு உத்தரவு. சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, வேற வழியில் என்ன அரசியல் தலைவர் என்ன செய்ய முடியும்? பிடிச்சி உள்ளே போடுவாங்க. இன்னும் தேர்தல் பக்கத்தில் வரப்போகுது. எப்படி அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் தப்பு இல்லை. அவரோட சர்க்கிளில் மன்னிப்பு கேட்கலன்னா மறுபடியும் கேஸ் தொடரும். மறுபடியும் அந்த கருப்பு புள்ளி ஒரு மேலே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் பெரிய கருப்பு புள்ளியாக தான் இருக்காரு. அப்படி சொல்ல முடியாதுங்க. எப்படி ஒரு கருப்பு புள்ளி, அதாவது கருப்பு புள்ளியோட இருக்குன்னா அவர் குழந்தை குட்டியோட இருக்காரு. கருப்பு புள்ளி என்ன, அவர் இன்னைக்கு 8% வாக்கு வாங்கியிருக்காரு. உங்களாலே என்னாலே வாங்க முடியுமா? முடியாது. கருப்பு புள்ளி என்ன வார்த்தையை வாபஸ் வாங்கினா, ஏன்னா நாம் ஒரு மீடியா நடத்திட்டு இருக்கோம், ஒரு டிவி. அவரை எதுக்கு கருப்பு புள்ளின்னு சொல்லணும்? இல்லை சார், அவர் எப்படின்னா நிறைய கேஸ்லாம் அவருக்கு மேலே இருக்கே. அப்படிங்க கேஸ் யாரு மேலே இல்லை, யாரு மேலே இல்லை. எல்லா அரசியல் கட்சி தலைவர் மேலேயும் கேஸ் என்பது இயல்பானது தான். கேஸ்ன்றது இயல்பானது தான். இப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்லலாம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை மன்னிப்பு கேட்கல அப்படின்னா சீமான் அவர்கள் அரெஸ்ட் ஆவாரா? இல்லை, வழக்கு தொடர்ந்து நடைபெறும். அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அரெஸ்ட் ஆகிறதுக்கு இந்த விஷயத்துக்குலாம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்ஜாமீன் வாங்கினாலும் வாங்குவார். யார் சைடு சார் நியாயம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யாருன்னு சொன்னாலும் சரி, நியாயங்கிறது முதல் மனைவி ஆகிப்போச்சு, குழந்தையோட இருக்காரு, டிஸ்டர்ப் எதுக்கு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா நாட்கள்லையும் அமைதியாக இருக்கிற விஜயலட்சுமி கரெக்டாக எலெக்ஷன் டைமில் வந்து அவர் பேரை கெடுக்கிற மாதிரி, அவருக்கு இப்போ ஓட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது பின்னாடி எதுவும் கட்சிகள் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது அந்த பொண்ணு வந்து நினச்சி கையான்னு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பேசுறது எதுக்காகங்கிறது நமக்கும் தெரியல. பணம் தேவையாங்கிறது தெரியல. ஏற்கனவே ஒரு 3-4 பேர் வேலை அந்த அம்மா எனக்கு அவர் மூலம் பணம் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காதல்லாம் இருந்தாங்க, காதலியாக இருந்தாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் அது அவங்கவுங்க வழி பார்த்துக்கிட்டு போகணும். காசு வர்றதா இருந்தால் இவனும் ஒழுங்காக கொடுத்துருக்கணும். 2 பக்கமும் தவறுகள் இருந்திருக்குதுன்னு. ஆனால் ஒரு அரசியல் கட்சி பின்னணி இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் தரப்பில் நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய ஓட்டை கெடுக்கணும், அவருடைய புகழை கெடுக்கணும்னு சில கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆமாம். சரிங்க சார், இந்த நிகழ்ச்சி உங்களோட கலந்துரையாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதோட இந்த ஷோ நம்ம முடிச்சிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிக்கலாம். ரொம்பவே நன்றி சார் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. மறுபடியும் இன்னொரு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த ஷோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு செலிபிரிட்டியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.